உன் வாழ்க்கையை கெடுக்க வெளி உலகத்திலிருந்து யாரும் வரவேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தோற்கடிக்க, உன்னை தடுக்க, உன்னை சிதைக்க ஒரே ஒருவன் போதும். அவன் நீயே. சாணக்கியர் சொன்னார், வெளிப்பகைவனை ஜெயிப்பது எளிது, உள்பகைவனை ஜெயிக்காதவன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். அந்த உள்பகைவர் யார் தெரியுமா? அது கோபம் அல்ல, அது சோம்பேறித்தனம் அல்ல, அது அதிர்ஷ்டக் குறையும் அல்ல. அது தன்னையே தானே தடுக்கிற மனப்பாங்கு. செய்ய முடியும் விஷயத்தை தள்ளிப்போடுவது, தகுதியான வாய்ப்பை மறுப்பது, உயர முடியும் இடத்தில் நம்மையே கீழே இழுப்பது. இதுதான் தன்னழிவு. ஒரு மாணவன் தேர்வுக்கு படிக்க வேண்டும், ஆனால் கைபேசி முக்கியமாகிறது. ஒரு ஊழியருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு வருகிறது, ஆனால் அவன் மனம் சொல்லுகிறது, நான் முடியாது. நல்ல மனிதர் வாழ்க்கையில் வருகிறார், ஆனாலும் அமைதி சலிப்பாக தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? மனம் தோல்வியை பயப்படுகின்றது, நிராகரிப்பை பயப்படுகின்றது, நான் போதாது என்ற நம்பிக்கையை உள்ளே வைத்திருக்கிறது. இந்த பயம் நேராக வராது, அது தள்ளிப்போடுதலாக வரும், எதிர்மறை சிந்தனையாக வரும், தன்னம்பிக்கை குறைவாக வரும். சாணக்கியர் கூறும் தந்திரம் ஒன்று உள்ளது. உன் பலவீனத்தை அறிந்தவன்தான் உண்மையான புத்திசாலி. உன்னையே கேள், நான் ஏன் தொடங்க மாட்டேன்? நான் ஏன் தள்ளிப் போடுகிறேன்? நல்ல வாய்ப்பிலிருந்து நான் ஏன் ஓடுகிறேன்? இந்த கேள்விகள் வலி தரும், ஆனால் இதுவே விடுதலை. காரணம் தெரிந்தவுடன் நீ பலவீனனல்ல, நீ கட்டுப்பாட்டில் இருப்பவன். தன்னழிவு பழக்கம் ஒரே நாளில் மறையாது, ஆனால் மாற்றம் ஒரு முடிவில் தொடங்கும். இனி நான் என்னை எதிர்த்து வாழ மாட்டேன். அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நினைவில் கொள், உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். உன்னை காப்பாற்ற ஒரே மனிதன் போதும், அவன் நீ. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.